திருப்பரங்குன்றம் தர்கா விவகாரம் தொடர்பாக இந்து அமைப்பினர் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் காசி விஸ்வநாதர் கோயிலும் அமைந்துள்ளது. இந்த தர்காவில் ஆடு மற்றும் கோழியை உயர்பலி கொடுக்கக்கூடாது என இந்து அமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை காக்க அற போராட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி அமைப்பு அறிவித்துள்ளது. இதனால் அசம்பாவிதங்களோ மத ரீதியான மோதல்களோ ஏற்படாமல் தடுக்கும் நோக்கில் மதுரை மாநகர் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொது அமைதியை குலைக்கும் வகையில் போராட்டங்கள், தர்ணா மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார். 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மதுரை மாநகர் மற்றும் திருப்பரங்குன்றம் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போராட்டக்காரர்கள் மலையில் ஏறாத வகையில் இரும்பு தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்து முன்னணி அமைப்பு பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். அப்போது அவர் கைதுக்கு ஒத்துழைப்பு தராததால் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். வீடியோ எடுத்தோம்னா மொத்தம் நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு.